அன்பிற்கினிய நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளிலே பங்கேற்பதற்கு அனைவரும் அவசியம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, நம்முடைய தேசம் 78வது சுதந்திர தினத்தை எழுச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அது நமக்கு மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் தருவதாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய பாரத தேசத்தினுடைய வரலாறுகளை புரட்டி பார்க்கிற பொழுது அது நம்மை பிரமிக்க வைப்பதாக இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள், நாடுகள், அவர்களெல்லாம் நுகர்வு கலாச்சாரத்தை நோக்கி வாழ்க்கையை அனுபவிப்பதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று கருதி உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருந்த பொழுது நம்முடைய தேசத்தில் ஞானத்தை அடைவதற்கான முயற்சிகளிலேதான் மக்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். அப்படி மக்களை வழிநடத்துவதற்கான பல மகத்தான மனிதர்கள் இந்த மண்ணிலே தோன்றி வழிகாட்டியிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அது மேற்கத்திய நாடுகளாக இருந்தாலும் சரி, சைனாவாக இருந்தாலும் சரி, உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா நாட்டு மக்களுக்கும், எல்லா நாடுகளுக்கும் இந்தியா என்பது ஒரு அற்புதமான தேசமாக, அந்த இந்தியாவை ஒரு முறையாவது பார்த்துவிட மாட்டோமா என்று ஏங்கக்கூடிய சூழலை, நிலைமையை அன்றைக்கு நம்முடைய பாரத தேசம் உலகத்திலே ஒரு உன்னதமான நிலையை எட்டியிருந்தது. இங்கே நீதி தவறாத ஆட்சிகள், சிறப்பாக பொழிகிற மாதம் மும்மாறி பொழிகிற மழைப்பொழிவுகள், நாடு முழுவதும் வேளாண்மை சிறந்த செயல்பாடுகள், அனைத்து மக்களும் பசியின்றி வளமோடு வாழக்கூடிய சூழலை இந்த தேசம் மக்களுக்கு தந்திருந்தது. இங்கே கலைகள் வளர்ந்திருந்தது. இங்கே நல்ல சிந்தனைகள், ஆன்மீகம் உயர்ந்து நின்றது. இந்த தேசத்திலே செல்வம் செழிப்போடு குவிந்து கிடந்தது. அதனால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாட்டை சார்ந்தவர்கள் எப்படியாவது இந்தியாவை பார்த்து விட வேண்டும், அங்கே நாம் தொடர்பு வைத்து கொண்டு நாம் நம்முடைய செல்வங்களையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆவல் கொண்டவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் ஐரோப்பா கண்டத்திலே இருந்த பல நாடுகளும் இந்தியாவிற்கு கடல் வழியாக வருவதற்கான வழிதேடலை பெருமுயற்சி எடுத்து மேற்கொண்டார்கள். அந்த முயற்சியிலே வாஸ்கோ ட காமா இறங்கிய பொழுதுதான் அவர் அமெரிக்காவில் கண்டுபிடித்தார் என்பது வரலாற்று சான்று. இப்படிப்பட்ட நிலையிலே இருந்த இந்திய தேசம் இங்கே இந்தியாவோடும் இந்திய பெருங்கடல் ஒட்டிய நாடுகளோடும் வணிகம் செய்வதற்காக 1960 இங்கிலாந்திலே ஒரு கம்பெனியை அந்த அரசாங்கம் உருவாக்கியது. அதற்கு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்று பெயர் சூட்டியது, கிழக்கிந்திய கம்பெனி. இங்கே செல்வம் குவிந்து கிடக்கக்கூடிய இந்தியாவிலே இருந்து வணிகத்தின் மூலமாக செல்வத்தை அவர்களுடைய நாட்டிற்கு கொண்டு செல்வதற்கான ஒரு நிறுவனத்தை இங்கிலாந்திலே உருவாக்கினார்கள். 1600 இந்த கம்பெனி உருவாக்கப்பட்டது. 1600 டிசம்பர் 31 அன்று இந்த கம்பெனி ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டது.
1601 முதலாக அவர்கள் சென்னை துறைமுகத்தின் வழியாக இந்தியாவிலே வணிகம் செய்வதற்காக கால் பதித்தார்கள். அப்படி 1601 இந்தியாவிலே வணிகம் செய்வதற்காக கால் பதித்த கிழக்கிந்திய கம்பெனி அது வியாபாரம் செய்வதோடு இங்கே பிரிந்து கிடக்கக்கூடிய மன்னர்களினுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு ஒரு 150 ஆண்டுகளில் 1757 இங்கே ஒரு பகுதியை ஆட்சி புரிகிற அளவிற்கு அது தன்னை வளர்த்தி கொண்டது. அன்று தொடங்கிய அந்த கிழக்கிந்திய கம்பெனியினுடைய முயற்சி பிரிட்டிஷ் பேரரசனுடைய ஆதிக்கம் இந்தியாவிலே முழுமையடைவதற்கு வழிகாட்டியதாக இருந்தது. இத்தகைய செயல்பாடுகளிலே இங்கிலாந்திலே ஒரு விடலை பையனாக, வீட்டுக்கு அடங்காத பையனாக சுற்றி கொண்டிருந்த ஒரு சிறுவனை கப்பல் இந்தியாவிற்கு வருகிற பொழுது அந்த கப்பலிலே ஏற்றி எப்படியாவது தாங்கள் விடுபட்டால் போதும் என்று அந்த பையனை அந்த கப்பலிலே ஏற்றி அனுப்பிவிட்டார்கள். அந்த கப்பலிலே வந்து இறங்கிய அந்த பையன் இங்கிலாந்தினுடைய அந்த கிழக்கிந்திய கம்பெனியினுடைய படைகளிலே சேர்ந்து அதற்கு பின்னால் அந்த கிழக்கிந்திய கம்பெனியினுடைய கவர்னராகவே அவன் உயரக்கூடிய வாய்ப்பை பெற்றான். அவன்தான் ராபர்ட் கிளைவ். இந்தியாவிலே பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஆட்சி அமைவதற்கு முக்கிய காரணமாக இருந்த ஒரு கவர்னராக ராபர்ட் கிளைவ் இருந்திருக்கிறார். இந்தியாவிற்கு இங்கிலாந்து மட்டும் இங்கே வருகை புரியவில்லை வியாபாரத்திற்காக. இவர்களைத் தொடர்ந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள், டச்சுக்காரர்கள் வந்தார்கள், போர்த்துகீசியர்கள் வந்தார்கள். இப்படி மேற்கத்திய ஐரோப்பா கண்டத்திலே இருந்து பல நாட்டை சார்ந்தவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு இந்தியாவிலே நுழைந்து தங்களுடைய வணிகத்தை பெருக்கிக் கொள்ள முயற்சி செய்தார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கிந்திய கம்பெனி, பிரிட்டிஷ் அரசு அவர்களையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இவர்கள் இந்தியாவை ஆக்கிரமித்து இந்தியாவை பிரிட்டிஷ் அரசினுடைய காலனி ஆதிக்கத்திற்கு கொண்டு வந்தார்கள். ஒரு வீரம் செறிந்த மக்கள், அறிவார்ந்த மக்கள், வளம் மிகுந்த மக்கள், செல்வம் மிகுந்த மக்கள் வாழ்ந்த இந்த தேசம் இப்படி பிரிட்டிஷ் அரசினுடைய அடிமையாக மாற்றப்பட்டது. இப்படி மாற்றப்பட்ட இந்த இந்திய தேசம் இங்கிலாந்தினுடைய அடிமை தேசமாக 200 ஆண்டுகளுக்கு மேல் போராடித்தான் அதற்கு பின்னாலே சுதந்திரம் பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றது. இது பற்றி ஆழமாக ஆய்வு செய்யக்கூடிய சிந்தனையாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்திய தேசத்தினுடைய கடந்த கால வரலாறுகள், அந்த மக்களினுடைய மனோநிலைகள் அத்தகைய சூழலுக்கு உட்பட்டதாக இருந்ததனுடைய விளைவாகத்தான் உலகத்திலேயே நீண்ட நெடிய காலம் அடிமைப்பட்டு கிடந்த நாடுகளில் ஒன்றாக இந்தியாவும் இருந்தது என்று தெரிவிக்கிறார்கள். இந்தியாவிலே வாழ்ந்த மக்கள் தாங்கள் தர்மத்தோடும் நல்ல பண்புகளோடும் வாழக்கூடிய மக்களாக இருந்தார்கள். தங்களை ஆளுகின்ற அரசாங்கம், தங்களை ஆட்சி செய்கின்ற அரசன், தங்களை காப்பாற்றுகிற கடவுளாக மக்கள் எண்ணினார்கள். பாரத தேசத்திலே ஏராளமான மன்னர்கள் ஆட்சி செய்தாலும் தங்களை ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்களை கடவுளாக பாவித்தார்கள். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் என்று வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுவதைப் போல மக்கள் தங்களுடைய அரசனை இறைவனாக கருதி அந்த அரசனுக்கு தொண்டும் சேவையும் செய்வதையே பெருமையாக கருதக்கூடிய குடிமக்களாக வாழ்ந்தார்கள். ஒரு நாட்டை இன்னொரு நாட்டினுடைய மன்னன் போர் தொடுத்து
அந்த போரிலே தங்களுடைய நாட்டு மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு போராடக்கூடிய மக்கள் எதிரி நாட்டு மன்னன் வெற்றி பெற்று அவனுடைய ஆட்சிக்கு இந்த தேசம் முற்படுகின்ற பொழுது அந்த மன்னனையும் ஆளுகின்றவனை இறைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையிலேதான் பாரத மக்கள் இருந்தார்கள். இத்தகைய ஒரு மனோநிலை, நான் முருகனுக்கு அடிமை, நான் ஈசனுக்கு அடிமை, நான் பெருமாளுக்கு அடிமை என்று அந்த இறைவனுக்கு தன்னை அடிமையாக பாவித்து கொண்டு முழுமையாக ஒப்புவித்து கொண்டு செயலாற்றக்கூடியவர்கள் எது நடந்தாலும் அது இறைவனினுடைய செயல் என்று எண்ணிக்கொள்வதைப் போல அரசுக்கு அடிமை, மன்னர்களுக்கு அடிமை என்று மக்கள் மனோநிலையை மாற்றிக்கொண்டு அந்த மன்னர்களுக்காகவே தங்களை விசுவாசமாக சேவை செய்யக்கூடியவர்களாக, தொண்டு செய்யக்கூடியவர்களாக மாற்றிக்கொண்ட நிலைமைதான் இந்த தேசத்தினுடைய பாரம்பரிய வரலாறுகளாக இருந்திருக்கிறது. அந்த மனோநிலைதான், அந்த சிந்தனைகள்தான் ஆழமாக இந்த மக்கள் மத்தியிலே மன ஓட்டமாக இருந்திருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் இங்கிலாந்து அரசினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பொழுது கூட இங்கே இருக்கக்கூடிய கணிசமான மக்கள் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை கூட தங்களுடைய இறைவனாக எண்ணக்கூடிய மனோநிலைக்கு உட்பட்டவர்களாக இந்த மக்களினுடைய மனநிலைகள் இருந்தது என்று உளவியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். 200 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற அந்த சுதந்திர போராட்ட வரலாறுகள், கோபாலகிருஷ்ண கோகலே, பாலகங்காதர திலகர் போன்ற பல பழமையான தலைவர்களும் அதற்கு பின்னாலே ஏராளமான தலைவர்களும் இதில் பங்கெடுத்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டு இந்த தேசத்திற்காக விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு எழுச்சியூட்டுவதற்கு முயற்சி செய்த நேரங்களிலே கூட மக்கள் அந்த மனநிலையிலே இருந்து ஒரு எழுச்சி பெறக்கூடிய சூழல் உருவாவதற்கு நீண்ட நெடிய காலம் எடுத்துக்கொண்டது. 1929 தென்னாப்பிரிக்காவிலே இருந்து அண்ணல் காந்தியடிகள் இந்தியாவிற்கு வந்து காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைமையில் சுதந்திர போராட்டத்தை வழிநடத்திய பொழுதுதான் இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு சுதந்திர உணர்வு கிளர்ந்தெழக்கூடிய, பீரிட்டு எழக்கூடிய ஒரு சூழல் உருவாகியது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்கிறார்கள். அன்றைக்கு அத்தகைய தலைவர்கள் தங்களை அர்ப்பணித்து கொண்டு பெற்ற சுதந்திரம் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சுதந்திர தேசத்தில் நம்முடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் கண்ட கனவுகள் முழுமையாக நிறைவேறி இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்றுதான் பதில் சொல்லியாக வேண்டிய சூழலிலே தான் இன்றைய சமுதாயம் இருக்கிறது. இந்த தேசத்தினுடைய நிலைமை இருக்கிறது. இன்னும் இந்த தேசத்திலே ஏராளமான மக்களினுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறது. இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகள் இன்னும் போதுமான அளவிற்கு பொருளாதாரத்திலே தன்னிறைவு பெற்றவர்களாக மாறாத சூழலிலே தான் இந்த தேசத்தினுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த தேசத்திலே ஊழல்களும் லஞ்சமும் மலிந்து கிடக்கக்கூடிய அவலங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மக்கள் அந்த சுதந்திர தாகத்திலே இருந்து அந்த சுதந்திர தாகத்தை மறந்து விட்டவர்களாக, மூழ்கடித்து விட்டவர்களாக இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த தேசத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது என்று உளவியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த உணர்வுகள் மக்கள் மத்தியிலே மீண்டும் அந்த சுதந்திர தாகம் எழுச்சியோடு அது பரவக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமா என்பதுதான் ஏக்கத்திற்குரிய ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய வரலாறுகளினுடைய அந்த அணுக்களினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் கூட மக்கள் ஜனநாயக நாட்டில், சுதந்திர தேசத்தில், ஜனநாயக ஆட்சியில் மக்கள்தான் மன்னர்கள் என்கிற அடிப்படை பேருண்மையை உணர்ந்து கொள்ளாதவர்களாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் முழுமையான ஜனநாயக கடமையை ஆற்ற முடியாதவர்களாக, ஜனநாயக கடமையை முழுமை பெறச் செய்யாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆளுகின்றவர்களினுடைய அடிமைகளாகத்தான் இன்றைக்கும் மக்களினுடைய மனோநிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது.
இந்த அடிமையினுடைய மோகம் இந்த மக்களுக்கு மடிகிற பொழுதுதான், உண்மைகளை மக்கள் புரிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான், அரசியலிலே இருக்கிறவர்கள், ஆட்சியாளர்களாக இருக்கிறவர்கள், ஆட்சி செய்கின்றவர்கள், அரசாங்கங்கள் தர்மத்தோடு இயங்க வேண்டும், தர்மத்தோடு செயலாற்ற வேண்டும். தர்மத்தோடு செயலாற்றுகின்றவர்கள்தான் அந்த அரியணைகளிலே இருக்க வேண்டும். அதை நிறைவேற்றி வைப்பது இந்த நாட்டினுடைய மன்னர்களாகிய மக்கள் ஆகிய நம்முடைய கடமை என்கிற அந்த உணர்வு, அந்த பேருண்மை மக்களுக்கு புரிகின்ற பொழுதுதான் இந்த தேசத்திலே ஒரு முழுமையான விடுதலைக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதற்கு அனைத்து மக்களினுடைய மனங்களிலும் மீண்டும் சுதந்திர தாகம் மலருமா? அடிமையின் மோகத்திலே இருந்து, அந்த மயக்கத்திலே இருந்து அந்த அடிமையின் மோகம் மடியுமா என்கிற கேள்விதான் இன்றைக்கு எல்லோருடைய வினாவாக இருக்கிறது. இதற்கு விடை தருவதற்கு மக்கள் தயாராக வேண்டும். அதுதான் நம்முடைய சுதந்திர தினத்தினுடைய எண்ணங்களாக, சங்கற்பங்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு நல்ல முன்னேற்றத்திற்கு, விடிவிற்கான விடியலை நோக்கி பயணிப்பதற்கு முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.